சீமான் பொய் பேசிட்டார். சீமான் பார்க்கல. என்ன சொல்லு, என்ன பார்க்கல? பொய்யன் சீமான். ஆமாம், பொய்யன் சீமான். உங்களை மாதிரி துரோகி இல்லையே. பிரபாகரனையும் பார்த்துட்டு, பிரபாகரனுக்கு வாய்க்கரிசியும் போட்டுட்டு, வாய்க்கரிசி போட்டவனோடு போய் நிற்கலையே. அது பரவாயில்ல. இந்தியாவில் 3 பேர் அந்த போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும், அதன் தலைவர் சாக வேண்டும் நினைத்தார்கள். ஒருத்தர் கருணாநிதி அப்படின்னு வைக்க சொன்னார்ல. சீமான் பார்க்கல, அவர் சாப்பிடல, அவர் போகல, அப்படிலாம் பேசுறீங்களே. அந்த 2 பேர் யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்களாம் அப்படியே புலிகளுக்காக உயிரை விட்டவர்கள் இல்லை, கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். என்னடா கதை விடுறீங்க? சரி, சீமான் போலங்க. நீங்களாம் பிரபாகரோட போனீங்கல்ல, இன்னும் எத்தனை துப்பாக்கிலாம் வாங்கிட்டு வந்தீங்க? எப்போ இங்கே போராட்டத்தை தொடங்க போகிறீங்க? ஏன்னா செவுத்தெல்லாம் எழுதுறீங்களே. 5ஆம் கட்ட இலங்கை போரை தொடர்ந்து நடத்துவார் யாரு? இவங்க. அதாவது உலக நாடுகளின் இராணுவத்தை எதிர்த்த என் தலைவன் மீசி இல்லாமல் வெறுங்கையோடு இருப்பார். ஓட்டாக்கல்ல இப்படி லிப்டிக் போடுங்கன்னு பொம்மை துப்பாக்கி வச்சுக்கின்னு இப்படி மீசி வச்சுன்னு இப்படி முறைச்சின்னு போஸ்ட் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பேனரில் ஒரு பக்கம் சீமா இவர் நம்ம பிரபாகரன் மீசி இல்லாமல் அப்படியே அமைதியாக அழகாக இருப்பார். இவனும் துப்பாக்கி வச்சு இப்படி மிரள்ற மாதிரி லிப்டிக்லாம் போட்டுன்னு பார்த்துருக்கீங்களா? டேய் போதும் அட்டகத்தி, பொம்மை துப்பாக்கிடா நீங்கள்.